يا من صليت بكل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கற்பித்தல் கற்றலில் விளையாட்டு பாரிய அளவில் செல்வாக்கு செலுத்துவதை நாம் அறிவோம். கிரிக்கெட் விளையாட்டானது தேசிய மட்டத்திலும் சர்வதேச ரீதியிலும் மிகவும் பிரபல்யம் வாய்ந்ததாகும். எமது நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் சிறார்களும் இளைஞர்களும் ஏன் முதியவர்களும் கூட கையில் கிரிக்கெட் மட்டையுடன் அலைவதை காணலாம். வீரர்கள் மாத்திரமன்றி ரசிகர்களும் கூட கிரிக்கெட்டின் நன்மை தீமைகளை அறிந்திருப்பது பயனுள்ளதாகும். கிரிக்கெட்டின் தீமைகளை கீழ்காணுமாறு பட்டியல் படுத்தலாம். தீமை 1, காலம் வீணடிக்கப்படல். விளையாட்டு வீராங்கனைகள், மத்தியஸ்தர்கள், ஏற்பாட்டாளர்கள், பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் முதலியோரின் பெறுமதிமிக்க நேரம் எவ்வித பயனுமின்றி வீணடிக்கப்படுகின்றது. தீமை 2, சக்தி விரயமாக்கப்படல். கிரிக்கெட்டில் விரயம் செய்யப்படும் மனித வலு வேறு பயனுள்ள நோக்கங்களுக்காக செலவு செய்யப்படுமாயின் நல்ல பலாபலனை பெற முடியும். தீமை 3, பொருளாதாரம் விரயம் செய்யப்படல். கிரிக்கெட் போட்டிகளை ஏற்பாடு செய்வதற்காக பாரிய அளவில் நிதி செலவிடப்படுகின்றது. விளம்பரம் செய்தல், மைதான வாடகை, நடுவர் வேதனம், பயணச் செலவு, ஹோட்டல் வாடகை, கிண்ணக்கொள்வனவு என்று பெருந்தொகை பணம் விரயம் செய்யப்படுகின்றது. தவிர வீராங்கனைகளை பயிற்றுவிப்பதற்காக கோடிக்கணக்கில் பணம் செலவிடப்படுவதை நாம் அறிவோம். தீமை 4, தேக ஆரோக்கியம் குன்றுதல். வீரர்கள், வீராங்கனைகள், நடுவர்கள் நாட்கணக்காக சுட்டரிக்கும் வெயிலில் காய்ந்து தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொள்கின்றனர். தீமை 5, வேண்டாதவனுக்கு கொடுப்பதும் வேண்டுபவனுக்கு மறுப்பதும். களத்தில் ஆடுபவன் பந்தை அடிக்கின்றான். ஆம், அவன் வேண்டாம் வேண்டாம் என அடிக்கின்றான். போடுபவனோ மீண்டும் மீண்டும் அவனுக்கே பந்தை வீசுகின்றான். மறுபுறத்தில் கொண்டு வா கொண்டு வா என்று பந்தை பிடிக்க நிற்போருக்கு போடுபவன் பந்தை கொடுப்பதே இல்லை. இப்படி ஒரு ஆட்டமா? இது என்ன கூறுகெட்ட ஆட்டம்? தீமை 6, சுத்தமான ஆடையை அசுத்தப்படுத்தல். சுத்தமான தூய ஆடையில், அதாவது காற்சட்டையில் அழுக்கு படிந்த பந்தை துடைப்பதை கிரிக்கெட்டின் போது காணலாம். இது புத்திசாலிகளின் செயலாகுமா? அடுத்து, கிரிக்கெட்டின் நன்மைகளை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அணுகுவது பொருத்தமென நான் கருதுகின்றேன். கூட்டு முயற்சி, தலைமைத்துவ கட்டுப்பாடு, உடல் உள ஆரோக்கியம், வெற்றி தோல்வியை சகித்து கொள்ளல், நீதி தீர்ப்புக்கு கட்டுப்படல் போன்ற விளையாட்டின் பொதுவான பலன்களுக்கு அப்பால் கிரிக்கெட்டில் பிரத்யேகமான வேறு சில பயன்களும் உள. அவையாவன: பயன் 1, எதிரிகளை முறியடித்து வாழ கற்றல். நிஜமாகவே கிரிக்கெட் விளையாட்டுக்கு இருவர் மட்டும் போதுமானதாகும். ஒருவர் பந்தை போட மற்றையவர் ஆடுவார். இவ்விருவருடன் விளையாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு இருக்க 10 பேர் ஏன் களமிறங்க வேண்டும்? ஆடுபவனை வீழ்த்துவதற்காகவே 10 பேரும் மைதானம் நுழைகின்றனர். அதாவது, ஒருவன் வாழ துடிக்கும் போது பகைவர்கள் 10 பேர் அவனை ஒழித்து கட்ட முனைவர். அவர்களின் எதிர்ப்பையும் தாண்டி அவன் வாழ வேண்டும் என்ற இரகசியத்தை கிரிக்கெட் நமக்கு கற்றுத்தருகின்றது. பயன் 2,
தூற்றுதல் போற்றுதல் இரண்டையும் பொருட்படுத்தாது வாழ்தல். ஒருவன் ஆட வந்தான், மற்றையவன் பந்து போட வந்தான். 10 பேர் ஒழிக்க வந்தனர். பார்வையாளர் 10,000 பேர் ஏன் வந்தனர்? வேடிக்கை பார்ப்பது ஒன்றே இவர்களின் நோக்கம். யார் வென்றாலும் இவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. எனவே பிறர் தூற்றினாலும் போற்றினாலும் நாம் சிறப்புற வாழ்ந்தாக வேண்டும் என்ற படிப்பினையை கிரிக்கெட் ஆட்டம் நமக்கு தருகின்றது. பயன் 3. சிறுபான்மை சத்தியத்தின் குரலானது பெரும்பான்மை அசத்தியத்தின் குரலை விட வலிமையானது என்ற சிந்தனை. கிரிக்கெட்டின் போது வீர வீராங்கனைகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். திடீரென பார்வையாளர்கள் அவுட் அவுட், காலி காலி என்று கூக்குரல் எழுப்புகின்றனர். வீரன் வெட்கி தலை குனிந்தவாறு நிற்கின்றான். இப்படி ஒரு காட்சியை நீங்கள் அவதானித்திருக்கக்கூடும். நடுவர் ஒளிப்பதிவு கருவியை மீள இயக்கி பார்க்கின்றார். நாட் அவுட், காலி இல்லை என்று தீர்ப்பளிக்கின்றார். 10,000 ரசிகர்களின் குரலும் அடங்குகின்றது. 10,000 வேடிக்கையாளரினதும் அசத்தியத்தின் குரல் வலிமையை விட சத்தியத்தின் மெல்லிய ஒற்றை குரலே வலிமை மிக்கது என்ற கருத்தை கிரிக்கெட் எமக்கு புகட்டுகின்றது. பயன் 4. அடுத்து கெடுக்கும் நண்பரை அறிந்து செயற்படல். கிரிக்கெட் ஆட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆடுபவனுடன் உதவிக்கு இன்னுமொருவன் ஓடுகின்றான். அவனோ ஓட முடியாத அல்லது ஓடக்கூடாத சந்தர்ப்பத்தில் ஓடி ஆடுபவனை ஆடுகளத்துள் இழுத்துவிட்டு தான் திரும்பி ஓடி தப்பித்து கொள்கின்றான். ஆட்டக்காரன் அவுட், காலியாகி விடுகின்றான். வாழத் துடிப்பவனை ஒழித்து கட்ட பகைவர் 10 அவசியமில்லை. நண்பன் ஒருவனே போதும். கூட இருந்து குழி பறிப்பதற்கென்ற உண்மை கிரிக்கெட்டின் மூலம் நமக்கு புலப்படுகின்றது. பயன் 5. வீழ்த்த நினைக்கும் எதிரியை பயன்படுத்தி வெற்றி வகை சூடல். பந்து வீசுபவன் தான் வீசும் ஒவ்வொரு பந்தையும் எதிரியை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்குடனேயே போடுகின்றான். ஆனால் ஆடுபவன் ஒவ்வொரு பந்தையும் லாபகமாக கையாண்டு சிக்ஸர், பவுண்டரி என்று 6ம் 4மாக சதம் அடிக்கின்றான். வீழ்த்துவேன் வீழ்த்துவேன் என்று எதிரி செய்யும் எந்த செயலையும் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் என்று வெற்றி கொள்ள வேண்டும் என்ற பாடம் கிரிக்கெட் ஆட்டத்தின் மூலம் எமக்கு கிடைக்கின்றது. வீர வீராங்கனைகளே, இவற்றை கவனத்திற்கொண்டு களமிறங்குங்கள்.